சார் வணக்கம். என் பேர் வந்து தர்ஷனா என்ற மு கவியரசு. இப்போ பார்த்தீங்கன்னா எழும்பூர் 61வது வார்டில் மண்டலம் 5 பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 61வது வார்டில் சாலையோர கடைகளை வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு சென்னை பெருநகர மாநகராட்சி வந்து ரொம்ப மும்முரம் கட்டி போன கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து திடீர்னு எந்த அறிவிப்பும் முன் அறிவிப்பு இல்லை. திடீர்னு வந்து கடைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உதவியோட மிகுந்த காவல்துறை உதவி ரொம்ப போர்ஸோட வந்து கடைகளை அகற்றணும்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி அங்க இருந்த ஆக்கிரமிப்புலாம் திடீர்னு அகற்றுறாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட பங்கு கடைகள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமா அங்க செயல்பட்டு வருது. நீதிமன்ற உத்தரவுல ஊனமுற்றோர்கள் அவங்க வந்து போய் நீதிமன்றத்தை அணுகி கமிட்டிலாம் கிடையாது, நீதிமன்றத்தை அணுகி சாலையோர வியாபாரிகள் வந்து நடைபாதை அந்த ஓரம் வந்து ஊனமுற்றோர்கள் பங்கு கடை எடுத்து நடத்தி வந்தாங்க. இது நடத்தி வரும்போது மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வந்தாங்க. இந்த இடத்துல இப்ப திடீர்னு வந்து மாநகராட்சி அகற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கெல்லாம் போய் வெற்றி நடை சிறுகடை வியாபாரிகள் சங்க சார்பா தலைவர் அவரு தலைமையில நாங்க போய் மாநகராட்சி அணுகி எந்த விஷயமா இதுக்கு உடனடியாக அகற்றணும்ன்றீங்க, பாவல்ல அவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, மாநகராட்சி ருக்மகாந்தன் என ஒரு வழக்கறிஞர் இந்த நீதிமன்றத்துல வழக்கு போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி, ஏன்னா மாநகராட்சி வந்து கமிட்டி அமைச்சு தேர்தல் நடத்திட்டாங்க. அது வந்து அதனால வந்து இந்த இடத்த அவர் வந்து நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கியிருக்காரு, உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்க. இந்த ருக்மகாந்தன் வந்து யாரான்னு பாத்தீங்கன்னா அதே 61வது வார்டுல கடந்த கால ஒரு 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும்போது காங்கிரஸ் கவுன்சிலர் அவர். அதுக்கப்புறம் இப்ப காங்கிரஸ்ல இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காரு. இப்ப கவுன்சிலர் கிடையாது. அவர் கவுன்சிலரா இருக்கும்போது அவர் வார்டுல யாரு வந்து அவருக்கு ஒத்துழைப்பு வேற ஏதாவது உதவிகள் செய்ய மறுத்தாங்களோ அவங்களெல்லாம் இப்போ வந்து அவர் வழக்கறிஞர் ஆனோன்னையும் பெட்டிஷன் போட்டு கோர்ட்டு மூலியமா துன்புறுத்தி வர்றாரு ஆர்டர் வாங்கி. இப்ப என்னன்னா கோர்ட் ஆர்டர் அவர் வாங்கினது தப்பு இல்லை, இன்னும் கமிட்டியே வந்து இடங்கள் வந்து சரியா கன்சல்ட் பண்ணாம தடை செய்யப்பட்ட பகுதி வியாபாரம் செய்யக்கூடிய பகுதின்னு சொல்லி போன ஆட்சியில வந்து அவசர கோலத்துல பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய மாற்றக்கூடிய விதத்துல இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க கோரிக்கை விடுக்கிறது என்னன்னா, பெருநகர சென்னை மாநகராட்சியில தலையிட்டு இந்த சாலையோர வியாபாரிகள் இந்த கடைகளுக்கு வந்து இந்த கடைகள்லாம் கவனத்துல கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி என்று பட்டியல் இருக்குது, அந்த பட்டியலை வந்து மாற்றி அமைக்கணும். அதுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட இப்ப நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சி பார்க்குற அமைச்சர் அவர்கள் வந்து தலையிட்டு உடனடியா இந்த லிஸ்டுகளை வந்து ஒண்ணு பெருநகர மாநகராட்சி தேர்தல் அடுத்த தேர்தல் வர வரைக்குமாவது தள்ளி போடணும், ஏன்னா இவங்க கன்சல்ட் பண்றதுக்கு இல்ல வந்து இப்போ வந்து அவசர கோலத்துல இதை வந்து நடவடிக்கை போன திமுக ஆட்சியில வந்து இதை நடந்து பண்ணிட்டாங்க. மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம கமிட்டி மெம்பரை கூட கேட்கல, கன்சல்ட் பண்ணல, உடனடியா அவசர கோலத்துல பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி, இப்போ கொளத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா 85 வியாபாரிகள் வந்து 45 தெருல வந்து வியாபாரமே செய்யக்கூடாது அந்த மாதிரி பண்ணி வச்சாங்க. அதெல்லாம் வந்து முறைப்படுத்தணும், ஏன்னா வியாபாரிகளை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இந்த தெரு வந்து இப்போ வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு இடையூறு ஆகுது, போக்குவரத்துக்கு இடையூறு ஆகுது, உங்களுக்கு பக்கத்து தெரு கொடுக்குறோம், நீங்க அந்த இடத்துல நடத்தீங்க, உங்களுக்கு இடம் அளந்து கொடுக்குறோம், 6க்கு 4 இடம் அளந்து கொடுக்குறோம், பங்கு கொடுக்குறோம், அங்க முறையா நடத்துங்க அப்படியாவது சொல்லணும். எந்த ஒரு ஆர்டரும் இல்ல, மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் கையில இருக்குது மாநகராட்சிக்கு, ஆனா வந்து வாழ்வாதாரத்தை மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற எண்ணம் கிடையாது. எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்குங்க நீதிமன்றத்துல இருந்து, எரிக்ஷன் பண்ணணும், உடனடியா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகட்டுன்னு பண்றாங்க. அதனால இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேந்தியன் சாலையில எழும்பூர் தாய் சேய் மருத்துவமனை இருக்கு, அந்த மருத்துவமனை பாத்தீங்கன்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட பங்கு இருக்கு, ஒரு 10க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி வியாபாரிகள் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் முன்னாடி அவசர கோலத்துல பண்ணாங்க. அதை எதிர்த்து நீதிமன்ற உத்தரவுன்னு காமிச்சாங்க. நீதிமன்ற உத்தரவு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்ல சிறு வியாபாரிகளுக்கோ அவங்க கவனத்துக்கே வராது, எதிர்த்தரப்புல நீதிமன்ற உத்தரவு வாங்கியிருக்காரு எரிக்ஷன் ஆர்டர் இது அகற்ற சொல்லி. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெருநகர சென்னை மாநகராட்சி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, இப்ப நீதிமன்றம் போயிருக்காங்க.
இந்த இந்த ஆர்டரை வந்து எங்களை கன்சல்ட் பண்ணாம போட்டிருக்கீங்க, எங்களோட கவனத்துக்கு வரல, அதனால நாங்களும் இந்த வழக்குல வந்து கலந்துக்கிறோம். ருக்மகாந்த் அவர் போட்ட வழக்குல நாங்களும் வந்து எதிர்த்தரப்பா கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வழக்கு பதிவு செஞ்சு பதிவு நம்பரை பெற்றிருக்கோம். பதிவு நம்பர் பெற்றிருக்கோம். அது பாத்தீங்கன்னா WP 2942/8/2026 வழக்கு எண்ல நாங்க சேர்ந்திருக்கோம். யாரு சார்பா? வெற்றி நடை சிறுகடை வியாபாரிகள் சங்கத்தின் மூலியமா இவங்க மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ருக்மகாந்த வழக்குக்கு நாங்க போய் சேர்ந்திருக்கோம். இது எதுக்குன்னா, மாநகராட்சி வந்து இப்போ இதை எடுத்துன்னு போய் நாங்க மாநகராட்சியில சென்னை கமிஷனர் கிட்ட காட்டுறோம். பெருநகர சென்னை மாநகராட்சி கமிஷனர் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அங்க ஆர்டர் வச்சிருக்காரு அவரு இது என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்கு. ஆமா சார், ஆமா ஆமா. இல்ல சார், அது ஆர்டர் என்ன கொடுக்குறாங்கன்னா ஜட்ஜஸ், நீங்க வந்து நிரந்தரமா இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுக்கல. உங்களுக்கு கமிட்டி அமைப்பாங்க, கமிட்டி அமைச்சு கமிட்டி மூலியமா அமைச்சிட்டாங்க, அவங்க மூலியமா முடிவு எடுக்கட்டும். இல்ல, அது வந்து நீங்க செயல்படாத ஒரு கமிட்டியா இருக்குது. என்னன்னா, தேர்தல் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மாநகராட்சி தேர்தல் வச்சாங்க, கமிட்டி மெம்பரை இது பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாம் நடத்தினாங்க, தேர்ந்தெடுத்தாச்சு. அந்த கமிட்டியே வந்து ஒரு ஜோன்ல கூட்டுறதே கிடையாது. கமிட்டி மெம்பரை வந்து கன்சல்ட் பண்றது கிடையாது, ஆய்வு கேட்கறது கிடையாது. இந்த தெருவுல வந்து இத்தனை வியாபாரி இருக்காங்க, இவங்களை உடனடியா மாற்றி பக்கத்து அந்த அடையாள அட்டையை வந்து சம்பந்தப்பட்ட எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அவரே மதிக்க மாட்டாரு. இதெல்லாம் ஒரு அட்டையே கிடையாதுங்கன்றாரு. பெருநகர சென்னை மாநகராட்சியில அந்த அட்டையை வந்து காமிச்சா எரிக்ஷன் வரும்போது, சார் எனக்கு அட்டை கொடுத்துருக்கீங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில, இந்த அம்மா மாற்றுத்திறனாளி, அவங்க கடை, அவங்களுக்கு அட்டை இருக்கு, 20 வருஷமா அந்த இடத்துல அவங்க டிஃபன் கடை நடத்துறாங்க, இல்ல தேநீர் கடை நடத்துறாங்க, அவங்களை எப்படி சார் உடனடியா காலி பண்ண சொல்றீங்க? அவங்களுக்கு மாநகராட்சி அங்கீகார அட்டை கொடுத்துருக்கு. ஏன்னா அது ஒரு அட்டையே கிடையாதுங்க, அதெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது சார். நீதிமன்ற உத்தரவு இருக்கு சார். விற்பனை குழு பாத்தீங்கன்னா கடந்த கால ஆட்சியில வந்து அவசர கோலத்துல தேர்தல் நடத்துறாங்க. தேர்தலே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு 3 நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அன்னைக்கு இருந்த பலத்தை வச்சு. அதுதான் சார், வியாபாரிகளும் இருக்காங்க. வியாபாரிகள் வந்து 2 வியாபாரிகள் இருக்காங்கன்னா 3 பேர் வந்து கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க. அது இல்லாத 7 நபர்கள் வந்து வெளியில இருந்து பொதுநலவாதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரிட்டையர்டு வந்து போலீஸ் ஆபீசர், அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல 3 பேர் வந்து கட்சிக்காரங்களே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிக்கு சப்போர்ட்டாவே இருக்காங்க. சார் எடுத்துட்டு போட்டோம் சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சார்? அப்படி இல்லை சார், அவங்க வந்து மாற்றுத்திறனாளி, அந்த அம்மா பிள்ளை இல்ல குட்டி இல்ல, அவங்க அந்த கடையை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து திடீர்னு அங்க இருந்து அகற்றினா அவங்க எங்க சார் வியாபாரம் பண்ணுவாங்க? சார் அடுத்த தெருக்கு போக சொல்லுங்க சார். அடுத்த தெருல எதுவுமே இல்லை சார். அந்த சாலையில வந்து மக்கள் 6 மணிக்கு மேல நடமாட்டம். ஆமா சார், இது சம்பந்தமா வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து அவர் பணம் கட்டி மிரட்டிய ஆடியோ வந்து செய்தியா வந்திருக்கு. அப்போதைக்கு அந்த அந்த கோவத்தை வந்து அவர் வந்து காத்திருந்து இந்த மக்களை எப்படியாவது துன்புறுத்தணும்ன்ற காரணத்துக்காக திடீர்னு இப்போ வந்து ஆர்டர் வாங்கியிருக்காரு. அது கரெக்ட் தான். மொத்தம் அவருக்கு வந்து வாங்கியிருக்கிறது வந்து டோட்டல் சென்னைக்கு வாங்கியிருக்காரு. ஆனா சென்னையை அவர் புஷ் பண்ணல. அந்த ஆர்டரை வாங்கி சென்னைக்கு அழுத்தம் கொடுக்கல. அவர் எந்த அழுத்தம் கொடுக்குறாருன்னா, குறிப்பிட்ட 61வது வார்டு எழும்பூர்ல மட்டும் உடனடியா இந்த கடைகளை அகற்றி ஆகணும், நான் தான் ஆர்டர் வாங்கியிருக்கேன் சென்னை முழுக்க அப்படின்னும் போது கமிஷனருக்கு அது அழுத்தமாகுது. பெருநகர சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு அழுத்தமாகுது. அவர் என்ன சொல்றாரு, இல்லங்க எங்களுக்கு டெய்லி வந்து வாட்ஸ்அப்ல செய்தி போடுறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல, நாங்க எடுத்துதான் ஆகணும் சார். நாங்களும் வந்து நீதிமன்றம் போயிருக்கேன் சார், நம்பர் ஆயிடுச்சு. நாங்க அந்த வழக்கு எடுத்து நாங்க வந்து உள்ள போய் நாங்க அதுதான் அவர் சொல்றாரு. சென்னை முழுக்க கடை இந்த மாதிரி இருக்கு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதனால வந்து நாங்க எந்த எரிக்ஷனும் இப்ப பண்றது இல்ல, ரொம்ப ஸ்லோ தான் பண்றோம், எங்கேயோ ரேர் தான் பண்றோம், ரொம்ப அதிரடி எல்லாம் பண்ணல. ஏன்னா இதுல கொஞ்சம் குளறுபடிகள்லாம் இருக்கு, பண்ணோம் சரி பண்ணோம்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா என்னன்னா, சம்பந்தப்பட்ட 61வது வார்டில் மட்டும் ருக்மகாந்தன் டெய்லி வந்து அந்த வியாபாரிகள் வியாபாரம் பண்ணும் போது, இல்ல வந்து அங்க ஒரு கூட்டம் நிற்கும் போது போட்டோ எடுத்து உடனே எனக்கு அப்டேட் பண்றாரு. நீதிமன்ற உத்தரவு இருக்கு, அதை உன்னால கடைப்பிடிக்க முடியலாம், நீங்க எதுக்கு கமிஷனர் மாநகராட்சி எதுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நேரடியா செய்தியா போடுறாரு சார். அது வந்து என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆமா சார், அது என்னன்னா ஐயா அமைச்சர் அவர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க சொல்றது உண்மையான நல்ல வழிதான். நாங்க என்னன்னா, சரி அவர் அமைச்சர் வேற வழியில போயிட்டு இருக்காரு, அவருக்கு பிஸியான நேரமா போயிட்டு இருக்கு, அவரை இதுக்காக இது பண்ணக்கூடாது. எங்க போனாலும் என்ன சொல்றாங்கன்னா,
அது உண்மைதான் சார். நாங்க கமிஷனர் அணுகுந்து கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, சார் இது அரசியல்வாதி சம்பந்தப்பட்டதோ இல்ல அரசு சம்பந்தப்பட்டதோ கிடையாது சார், நேரடியா நீதிமன்றம் தலையிடுது, நீதிமன்றம் எரிக்ஷன் ஆர்டர் கொடுக்குது. ஆமா சார், நீதிமன்றம் எரிக்ஷன் ஆர்டர் கொடுக்குது, நாங்க அதை சேலஞ்ச் பண்ணி நாங்களும் நீதிமன்றத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கிறோம் சார். அந்த வழக்குல எங்களுக்கு டைம் கொடுங்க சார், WP நம்பர் ஆயிடுச்சு, நாங்க இம்ப்ளிமெண்ட் ஆக போறோம், எங்களோட கருத்தை கேட்கட்டும் நீதிமன்றம், அப்புறம் எரிக்ஷன் ஆர்டர் கொடுத்தா நாங்க நீதிமன்றத்துல முறையிடுறோம், வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா நடக்கக்கூடிய பகுதியா எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்து மூலியமா உத்தரவு வாங்கிட்டு வரோம். அப்புறம் நீங்க எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணுங்க சார்னா. சார் சொல்லியாச்சு சார் அவங்ககிட்ட. 61 வந்து ஏற்கனவே 61 வந்து நாங்க வந்து அந்த கமிட்டி குழுல இருக்கிற நிர்வாகி கிட்ட சொல்லிட்டோம் சார். நிர்வாகி குழு என்னன்னா மண்டலம் 5 வந்து பாத்தீங்கன்னா மின்ட் பிரிட்ஜ் அண்ட் இருக்கு, ராயபுரம் கிட்ட இருக்கு. அங்க வந்து அவங்க 5 என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற வந்து திமுக பிரமுகர் தான் ஒரு 3-4 பேர் கமிட்டி மெம்பரா இருக்காங்க. அவங்க வந்து இதை கண்டோ காணாம அவங்களுக்கு என்னன்னா, இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மாற்றம் வந்திருக்கலாம், ஆனா பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து ஏதாவது இப்போ மேயர் அவங்க தான், துணை மேயர் அவங்க தான், இப்போ அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது, எனக்கு வந்து ஊனமுற்றவர் வாழ்வாதாரம் முக்கியம் இல்ல, எங்க கவுன்சிலர் பேர் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து கண்டோ காணாம கமிட்டி மெம்பர் வந்து இதை பத்தி பேசுறதே இல்லை சார். பொதுவாகவே சென்னையில பாத்தீங்கன்னா எந்த கமிட்டியும் வந்து முறையா வாரத்துக்கு ஒரு முறை கமிட்டி நடக்கணும், இல்லைன்னா 15 நாட்களுக்கு ஒரு வாட்டி கமிட்டி நடக்கணும், RTC தலைமையில நடக்கணும்.